கர்த்தாதி கர்த்தரே ஆவாசிஸ்தோம் எல்லாம் ஆயத்தனம் தெய்வமே 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 எங்களுக்காக மறைந்து பேசுகிறேன் தெய்வமே எங்கள் கால்களை தள்ளாத ஒட்டாதவரே மகத்துவம் உள்ளவரே மகத்துவத்தை அணிந்தவரே எங்களுக்காக எழுந்துள்ளவரே நன்றி ராஜா பரலோக தேவனே என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். எங்களுக்கு உயிரோடு பரிந்து பேசுகிறவரே ஆதி முந்தமானவரே அல்பா மேகமானவரே துதிக்கு பாத்திரரே முடியுமானவரே எங்களை விட்டிருக்கிறவரே தெய்வமே எங்களை ஆட்கொண்ட தெய்வமே உங்களுடைய திருப்பாதத்தை அடைய கண்டிருக்கிற நல்ல பாக்கியத்திற்காக நல்ல பாக்கியத்திற்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவே திருவைநாதா மகிமைநாதா எங்கள் எண்ணங்களை இயக்கங்களை அறிகிறவரே உமக்கு நல்ல வார்த்தையை தந்தவரே எங்களை உயிர்ப்பிக்கிற ஆவியானவரே பரிசுத்தரே பரிசுத்த ஆவியானவரே எங்கள் நடுவலை திருமணம் பற்றி வருகிறவரே பரிசுத்த ஆலயக்காக எங்கள் நடுவலை திருமணம் பற்றி வருகிறவரே தேனினும் தேவைக்காக தேவையும் கிடைக்காத பதினாறு பேர் சிறந்த தெய்வமே சிறப்பு உண்மையானவரே நிம்மதியே எங்கள் நிரந்தரமே எங்கள் உன்னதரே உயர்ந்தவரே ஆமென். திருமுறை கருப்பல் பண்டிகைகள் விடைபெறுகிறவரே ஆமென். உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கு மகிழ்ச்சியாக தந்தவரே கோடி கோடி ஸ்தோத்திரம். ஆமென் ஆமென். எங்கள் மேன்மை மாறிட்டது எங்கள் மேன்மையே எங்கள் பராக்கிரம் செய்கிறவரே ஆமென். எங்கள் எச்சரிய கொம்பே எச்சரியத்தின் அதிபதியே ஜெபிப்போம். துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. அன்பின் பரலோக பிதாவே, மீண்டும் ஒரு புதிய நாளிலே இந்த புதிய நாளின் கால வேளையில் உம்மை நோக்கி கொண்டிருப்பதே எங்களுக்கு நலமாயிருக்கிறது. உம்முடைய சமூகத்தை தரிசிப்பதே எங்கள் ஆத்மாவுக்கு இன்பமாய் இருக்கிறபடி கலங்குகிற தியங்குகிற எங்கள் ஆத்மாவில் என்னோடு எங்கள் ரட்சிப்பாய் இருக்கிற எங்கள் அன்பலையே இந்த நாளை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்தவார் இந்த காலை பொழுதிலே விசேஷித்த வண்ணமாய் காணொளி காட்சியின் மூலமாய் இந்த ஆராதனை பங்கெடுக்கிற இந்த நாளில் வசனத்தை கேட்க ஆவலாய் காத்திருக்கிற ஒவ்வொரு ஜனத்தை உடைய சமூகத்துல தருகிறோம். ஒவ்வொரு நாளும் நீர் எங்களை ஆட்சி தேற்றி உடைய கோலை கொண்டு கர்த்தாவே எங்களை ஆட்சி தேற்றுகிற உடைய கோலுக்காக தடிக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இதோ தண்ணீர் அற்றது உண்டாய்த்ததுமான நிலத்தில் இருந்து கதறுகிற ஆத்மாவை போல் ஒவ்வொரு
எங்கள் ஆத்துமாவை நீர் உயிர்ப்பிக்கிறீர். எங்கள் ஆத்துமாவுல இருக்கிற வழக்கை நீர் நடத்துகிறீர்கள். உமக்கு நன்றி செலுத்தியவார். எந்த நாளில் இந்த காணொளி காட்சி நீர் ஆசீர்வதிக்கும்படி இதை கண்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருவரை கர்த்தர் இந்த நாளிலே மீண்டும் ஒரு விசை அவர்களோடு கூட நீர் முகமுகமாய் தாசனை பேசும்படியா இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். காலை வேளையிலே ஒவ்வொருவரையும் இந்த நாளிலும் கூட வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த மழை காலங்களில் அதிகமாக 3 நாள் தொடர் மழை மும்பையில் கர்த்தர் ஏற்ற மழையை தந்தார். எந்த அழிவில்லாதபடி கர்த்தர் பாதுகாக்கும்படியாக தொடர்ந்து கர்த்தருடைய ஜெபத்தை கேட்பாராக. நாம் ஒரு பாடலை பாடி தேவனுடைய சமூகத்திலே உற்சாகமாக பலியை செலுத்துவோம். சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, என்னில் பொங்குதே, அல்லேலூயா. அந்த பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். சந்தோஷம் என்னைக்குமே மாறாது. சந்தோஷம். இந்த பாடலை 1973 ஒரு ஐயா எழுதியிருக்கிறார். ஒரு ஸ்தாபனத்தில் எழுந்தவர் நேற்று தளத்தில் கேட்டேன். 1973 இந்த பாடலை சண்டே கிளாஸ் நடத்துறதுக்காக ஒரு ஸ்தாபனத்தில் ஒழிஞ்சவர். பழைய பாட்டையே பாடிக்கொண்டிருக்கிறோம். சின்ன பிள்ளைகளுக்கு பாட்டு சொல்லி கொடுக்க. அப்போ ஒரு பாட்டு கேட்டு ஆண்டோடத்துல ஜெபம் அந்த பாட்டை 73 கொடுத்துருக்கிறார். நான் சின்ன வயசுல இருந்து இந்த பாட்டை கேட்டிருக்கிறேன். ஊர்களில் கொட்டை அடித்து கொண்டு பாடிக்கொண்டு வருவார்கள். ஆனால் இந்த ரட்சிப்பை பெற்றதுக்கு அப்புறம் தான் அந்த பாட்டுடைய அர்த்தமே தருது. அல்லேலூயா. இந்த இன்பம் ரட்சிப்பின் சந்தோஷம் குறித்து பாடக்கூடிய பாட்டு. அவருடைய வாழ்க்கையில ரட்சிக்கப்பட்ட அனுபவத்தை ஒரு பாட்டா இருக்கிறார் அந்த ஐயா. அல்லேலூயா. ரட்சிப்பின் சந்தோஷம் அதான் ரொம்ப முக்கியம். பாடுமா
ரட்சிப்பின் சந்தோஷம் பொங்குகிறது. பாடல் பாடி
சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே. வழிதப்பி இருந்த என்னைத்தான், சிறந்த போய் இருந்த என்னைத்தான் நீ தேடி வந்தேன். சிறு வயது முதலாக இந்த பாடலை கேட்டு பாவத்தில் அலைந்த என்னை தேடி வந்தீரேன். பாவ வழியை சுமந்து திரிந்த என்னை தான் தேடி வந்தீரேன். தானா என்னை அழைத்து, ஓ தேவனாகிய கர்த்தர் என்னை ரட்சித்து அபிஷேகத்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். Thank you Lord. அவர் அன்பு குரலே அழைத்தது என்னையே. அவர் அன்பு குரலே அழைத்தது என்னையே. அந்த இன்ப நாளில் எந்த பாவம் நீங்கிட்டே. அந்த இன்ப நாளில் எந்த பாவம் நீங்கிட்டே. சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே. பாவ சந்தோஷத்தை அனுபவிப்பதை பார்க்கிறோம். கிறிஸ்துவோடு கூட படும் பாடுகளை துன்பத்தை தெரிந்து கொண்ட கர்த்தர் தந்த நல்ல பாக்கியத்திற்காக ஸ்தோத்திரே, ஸ்தோத்திரே. ஆனால் இயேசு கைவிடார், தானாய் வந்து ரட்சிப்பார். ஆனால் இயேசு கைவிடார், தானாய் வந்து ரட்சிப்பார். அந்த நல்ல இயேசு என்ன சொந்தமானாரே, என் சொந்த ரட்சகரே. அந்த இயேசு, அந்த இயேசு, நல்ல இயேசு என் சொந்தமானாரே. சொல்லுமா, அந்த நல்ல இயேசு என் சொந்தமானாரே. சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே. நானோ பரலோகத்தில் நாடும் பாடல் பாடிடுவேன். நானோ பரலோகத்தில் நாடும் பாடல் பாடிடுவேன். என்னில் வாழும் இயேசுவோடு என்று வாழுவேன். நித்திய நித்தியமாக வாழ என்னில் வாழும் இயேசுவோடு என்று வாழுவேன். ரட்சிப்பின் நாள் ரட்சணியத்தின் நாள், அணுகிற காலத்திலே உன்னை ரட்சித்தவர் ரட்சணை நாள். இதுவே அந்த ரட்சணை நாளாக இருக்கிறது. என்னை இணை தொட்டீரே, உன்னையும் தொட விரும்புகிறார். நானோ பரலோகத்தில் நாடும் பாடல் பாடிடுவேன். நானும் நானோ பரலோகத்தில் நானும் பாடல் பாடிடுவேன். என்னில் வாழும் இயேசுவோடு என்று வாழுவேன். துவக்கம் முடியுமானவரே, ஆதியும் அந்தமானவரே, அல்பாவும் உமையுமானவரே, என் இயேசு ஜீவிக்கிறீரே. என்னில் வாழும்
இயேசுவோடு என்று வாழுவே. சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா. இயேசு என்னை ரட்சித்தார், முற்றிலும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே. என்னை கொள்ளை கொண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். என்னை கொள்ளை கொண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். பரலோக தெய்வமே, என் ஜீவ நதியே, ஜீவ பெருவெள்ளமே, ஸ்தோத்திரம். சிறு வயதிலிருந்தே இந்த பாடலை கேட்டிருந்தால் ரட்சணியத்தின் கொம்பாளர், என் ரட்சணிய கொம்பாளர், ரட்சிப்பின் கீதமானவர், ரட்சிப்பின் ஊற்றானவர், உடைய ரட்சணியத்தின் காரணியம் ரட்சித்தது நிமித்தமாகத்தான். இந்த காரணியத்தினால, ரட்சிப்பின் காரணத்தினால என்னை சொல்லிக் கொண்டேன். இன்னும் நான் உம்மோடு கூட தினந்தோறும் பாடல் பாடி, பாட்டுகள் பாடி, ஜெயகீதங்கள் பாடி, மகத்துவத்தை சொல்லி துணித்து இன்னும் உங்களோட சேர்ந்து வாழ்விடலாம். இதை சதினாலும் நான் அர்ப்பணிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 28ஆம் அதிகாரம் கடைசி வார்த்தை 29வது வசனம். எல்லாரும் வேதத்தை எடுத்துக்கொள்வோம். மீண்டும் கரங்களை வேண்டி சோத்திரம் பண்ணுவோமா? சோத்ரம் 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 சோத்ரம். இதுவும் சேனையின் கர்த்தராலே உண்டாகிறது. அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர், சேனை மகத்துவமானவர். இந்த நாளுடைய சேனை மகத்துவமான தெய்வத்தை குறித்து நாம் பார்ப்போம். Who is wonderful is counsel and excellent in guidance, excellent in working. மிகச் சிறந்ததாக அவருடைய செயல் இருக்கிறது. wonder working, excellent working. செயலிலே மகத்துவமானவர். நம்முடைய தெய்வத்துடைய பெயர் மகத்துவமானவர், மேஜஸ்டி. வீறு கொண்டு எழுகிறவர். நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? மகத்துவமானவர். எப்படிப்பட்டவர் அவர்? மகத்துவத்தை அணிந்த தேவன் அவர். நம்முடைய தேவன் யார்? மகத்துவமானவர், மகத்துவத்தை அணிந்தவர். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அவர் மகத்துவத்தை அணிந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்கிறார். சங்கீதம் 93:1 சொல்கிறது, கர்த்தர் ராஜரிகம் பண்ணுகிறார், மகத்துவத்தை அணிந்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் பராக்கிரமத்தை அணிந்து அவர் அதை கட்சியாக கட்டிக் கொண்டிருக்கிறார். ஆனால் பூச்சக்கரம் அசையாதபடி நிலைவற்றிருக்கிறது. இந்த பூமி அந்த ரங்கத்திலே தொங்கிக் கொண்டிருக்கிறது என்று கடந்த நாட்களை பார்த்தோம். பூமி உருண்டையானது, அந்தரத்தில் தொங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த பூச்சக்கரம் அசையாதபடி நிலை பெறுவதற்கு ராஜரிகம் பண்ணுகிறவர் மகத்துவத்தை அணிந்து கொண்டு பராக்கிரமத்தை அணிந்து கட்சியாக கட்டிக் கொண்டிருக்கிறவனால் இந்த பூமி நிலை பெற்றுக் கொண்டிருக்கிறது. 1
பஞ்சம், கொள்ளை நோய், பல விதமான கொடிய சக்திகளினால் இந்த பூமியிலே அழிக்க நேரிட்டாலும் அசையாதபடி நிலை பெற்றிருக்கிறது இந்த பூமி. இந்த பூமி அசையாதபடி நிலை பெற்றதாக இருக்கிறது. அதற்கு காரணம் நம்முடைய தேவன் செயலிலே மகத்துவமானவர். எக்ஸலன்ட் ஒர்க்கிங். செயல்களிலே மகத்துவமானவர். என்னென்ன வேலை செஞ்சு பார்க்கட்டுமே இந்த உலகத்துல தலைவர்கள் அவங்க சுய புத்தினாலும் அறிவினாலும் விஞ்ஞானத்தினாலும் எதெல்லாம் செய்து பார்த்தாலும் ஒர்க் அவுட் ஆகாது. எக்ஸலன்ட் ஒர்க்கிங் நம்முடைய தேவனாக இருக்கிறார். அவர் பேர் எக்ஸலன்ட் ஒர்க்கிங், மகத்துவமானவர். எக்ஸலன்ட் கைட்னஸ். நம்முடைய தேவன் யார்? அவர் மகத்துவமானவர். இந்த பூமி அசையாதபடி நிலை பெற்றிருக்கிற மகத்துவமானுடைய பராக்கிரமத்தினால், கட்சியாக கெட்டிக் கொண்டிருக்கிற அந்த பராக்கிரமத்தினால். அல்லேலூயா. இந்த உலகத்தில் இந்த மகாதேவனாலும் எந்த சகாதேவனாலும் அல்ல. என் தேவனே இந்த மகாதேவனும் அந்த சகாதேவனும். சில பேர் வைப்பார்கள் மகாதேவன் சகாதேவன். அல்லேலூயா. எந்த மினிலோ எந்த சினிலோ அல்ல, எந்த விஞ்ஞானத்தினால் அல்ல. தேவன் இந்த பூமியை அசையாதபடி நிலை பெற்றிருக்க அவருடைய மகத்துவம். அதுதான் சங்கீதக்காரன் தாவீது சங்கீதத்திலே நாம் வாசிக்க முடியாது. சங்கீதம் 145 நம் 3 வாசிக்க முடிகிறது. சங்கீதம் 145:3 கர்த்தர் பெரியவரும் மிகவும் புகழத்தக்கவருமாய் இருக்கிறார், அவருடைய மகத்துவம் ஆராய்ந்து முடியாது. அவருடைய மகத்துவத்துக்கு எல்லை இல்லை. அவருடைய மகத்துவம் ஆராய்ந்து முடியாத. அந்த வசனத்தை வாசிக்கலாமா? கர்த்தர் பெரியவர், கர்த்தர் பெரியவர், மிகவும் புகழப்படத்தக்கவருமாய் இருக்கிறார், மிகவும் புகழத்தக்கவருமாய் இருக்கிறார். அவருடைய மகத்துவம் ஆராய்ந்து முடியாது. அவருடைய மகத்துவம் ஆராய்ந்து முடியாது. அவருடைய மகத்துவத்தை நாம் புகழ்ச்சியோடு விட அவர் மகத்துவத்தை சொல்லி மகிமைப்படுத்திக் கொண்டே இருக்கிறதற்கு நாட்கள் போதாது. இவர்களின் ஜனங்களின் துதியை சொல்லி வருவார்கள். ஆகவே மகத்துவம் ஆராய முடியாத மகத்துவம். அவருடைய மகத்துவத்தை இந்த உலகம் ஆராய முடியாது. அவருடைய மகத்துவத்தை விஞ்ஞானம் ஆராய முடியாது. பூமி நிலை பெற்றிருக்கிறது. இந்த வேதம் தான் மகத்துவத்தை சொல்லி காண்பிக்கிறது. இந்த வேதம் தான் தேவனுடைய மகத்துவத்தை வெளியேறமாக்குகிறது. ஆகவே தேவனுடைய தாசர்களால் அந்த மகத்துவத்தை புகழ்ந்து பாடினார்கள். மகத்துவம், அந்த மகத்துவத்தை இந்த பூமியிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மனுக்குலத்திற்கு மேய்க்கத்தக்கதாக இந்த பூமியிலே வந்தவர். அந்த தேவனுடைய மகத்துவத்தை வெளிப்படுத்தி காண்பித்தவர். மீகாவின் புத்தகத்தில் வாசிக்க முடிகிறது. மீகாவின் புத்தகம் 5:4 வாசிக்கிறோம். அவர் நின்று கொண்டு கர்த்தருடைய பலத்தோடு தம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தில் மகத்துவத்தோடு வைப்பார். கர்த்தருடைய நாமத்தில் மகத்துவத்தோடு வைப்பார். கர்த்தருடைய நாமத்துக்கே மகத்துவம் இருக்கிறது. மகத்துவம் என்றால் என்ன? ஒன்று பராக்கிரம் என்று பார்க்கிறோம். அவர் மகத்துவம். நம்முடைய தேவன் மகத்துவம் உள்ள தேவன். அவரைத்தான் எபிரேயர் நிருபம் 1
3வது வசனத்தை வாசிக்கிறேன். அவருடைய மகிமையின் இது பிரகாசம், அவருடைய ஆண்டவராகிய இயேசு அவருடைய மகிமையின் பிரகாசம், அவருடைய தன்மையின் சொரூபமாக இருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் இந்த பூமியை மகத்துவமான வார்த்தையை கொண்டு, அவருடைய பிரஸ்தவமான வார்த்தையை கொண்டு, சொல்ல முடியாத வார்த்தையை கொண்டு தாங்கிக் கொண்டிருக்கிறார். தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி, நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி, உன்னதத்தில் உள்ள மகத்துவமானவருடைய வலது வாசத்தில் உட்கார்ந்தார். எங்கே உட்கார்ந்திருக்கிறார்? The right hand of the majesty, the right hand of the majesty of high. Hallelujah. எங்கே உட்கார்ந்திருக்கிறார்? The right hand of the majesty on high. அவருடைய மகத்துவமானவருடைய வலது வாரசத்தில் இருக்க மகத்துவம், உன்னதத்துள்ள மகத்துவமானவருடைய இந்த உலகத்திலே அந்த மகத்துவம் அங்கே கவனிக்க வேண்டும். தேவனுக்குள்ள மகத்துவம் அந்த உன்னதமான ஒரு இடத்துல தான் இருக்கிறது. வலது வாரசத்தில் உட்கார்ந்து இருக்கிறார். தேவனுடைய வலது வாரசத்துல வலது கரத்தில் ஒரு பராக்கிரம், ஒரு மகத்துவமாக இருக்கிறது. அந்த பராக்கிரமத்தை கொண்டு இந்த பூமியிலே பல காரியத்தை அவர் செய்கிறார். உன்னதத்துள்ள மகத்துவமானவருடைய வலது வாசத்தில் உட்கார்ந்து இருக்கிறார். ஆகதான் அங்கே வாசிக்க முடிகிறது. செங்கடலை கடந்து அவர்கள் துதித்து பாடும்போது பாடின பாட்டுல அவர்கள் பாடல அந்த மகத்துவமானவரை சொல்லி துதிக்கிறார்கள், விவரித்து பாடுகிறார்கள். 6வது வசனத்திலே கர்த்தாவே உம்முடைய வலதுகரம் பழத்தினால் மகத்துவம் சிறந்திருக்கிறது. அவருடைய வலதுகரத்திலே ஒரு பராக்கிரமம் உண்டு, மகத்துவம் நிறைந்திருக்கிறது. அந்த மகத்துவத்துக்குள்ள பராக்கிரமம் இருக்கிறது. உம்முடைய வலதுகரம் பலகைகளை நொறுக்கிவிட்டது என்று சொல்கிறார் 11வது வசனத்திலே. கர்த்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும் மகத்துவம் என்றால் கவனிக்க வேண்டும். அவருக்கு நிகராக ஒருவர் கிடையாது. லீஜெண்ட் சொல்றோம் இல்லையா? லெஜெண்ட் இங்கிலீஷ்ல லெஜெண்ட் என்ன? அவருக்கு நிகராக, அதற்கு மேல ஒண்ணுமே கிடையாது. லெஜெண்ட். ஆமா, இந்த உலகத்துல வல்லவன் இருக்காங்கன்னா அவனுக்கு மேல வல்லவர் அவர்தான். வல்லவனுக்கு வல்லவன் நம்முடைய தேவன். லெஜெண்ட். ஞான சாலமோனை பார்த்து சொன்னார், உனக்கு நிகராக ஒருவனோ இல்ல. ஞானி உனக்கு நிகராக ஒருவன் இல்ல. யோசுவா பார்த்து சொன்னார், உனக்கு நிகராக ஒருவன் நிற்க முடியாது யுத்தத்துல. அல்லேலூயா. லெஜெண்ட். யோசுவா யுத்த புருஷனாக லெஜெண்டாக, சாலமோன் ஞானத்தில் லெஜெண்டாக தேவன் ஆக்கி வைத்தார். ஆகவே மகத்துவம் உள்ளவர். நாம் யாரை தொழுது கொண்டிருக்கிறோம்? மகத்துவம் உள்ளவர், மேஜஸ்டி. மகத்துவம் உள்ளவரை நாம் தொழுது கொண்டிருக்கிறோம். நம்மை ஆராதிக்கிறவர் யார் என்று விளங்கிக் கொள்ள வேண்டும். நிகரற்றவர், ஒப்பற்றவர், லெஜெண்ட், ஒப்பற்றவர், ஒப்பற்ற தெய்வம் அவர். அந்த தெய்வத்தை தான் நீ ஆராதித்துக் கொண்டிருக்கிறாய். மேஜஸ்டி என்றால் மாட்சிமை,
ஸ்டேட்லினஸ், ஸ்டேட்லினஸ் அதாவது பெருமித தன்மை, விழுமிய பண்பு, இறைமை, டிகினிட்டி அதெல்லாம் சொல்லப்படுகிறது. அதாவது ஒரு உயர் திறனுடையவர், உயர்ந்த நிலையுடையவர், உயர் நிலையுடையவர், அவருக்கு ஒரு டிகினிட்டி இருக்கிறது. சொல்லுவாங்க எனக்கு ஒரு டிகினிட்டி தேவை. மகத்துவம் யாருக்கு இருக்குது? அந்த டிகினிட்டி அவர்தான் அந்த டிகினிட்டிக்கு சொந்தமானவர். மேஜஸ்டி பெருமித தோற்றம், தோற்ற பொழிவு எல்லாம் அவரையே சாருகிறது. பெருமித தன்மை, அதற்கு ஒரே வார்த்தை சொன்னா பெருமித தன்மை. இறைமை, இறைமை அதுக்கு சொல்றது என்ன? இறைமை. சுத்த தமிழ் சொல்வான் இறைமை, பெருமித தன்மை. அவரை விட லெஜெண்ட் ஒருவர் அல்ல. இந்த நாட்கள்ல அந்த மாட்சிமை, மகத்துவம். எங்க ஊர்ல சின்ன வயசுல ஒரு பாட்டு பேர் மகத்துவம், பேர் மகத்துவம். அல்லேலூயா. இந்த யாரு பேர் வைக்கிற மகத்துவங்களுக்கு அர்த்தமே இல்லாம போச்சு. வாயில நுழையாத பேர்லாம் வச்சிருக்கு. மகத்துவம், மகத்துவத்தை கொண்ட தேவன் அவர். மகத்துவம், மகத்துவத்தை கட்சியாக அணிந்திருக்கிற தேவன். மகத்துவம் என்றால் ஒரு பராக்கிரமத்தை குறிக்கிறது. இன்னும் சொன்னால் மகத்துவம் என்றால் ரோமர்கள் நிருபத்தில் அப்போஸ்தலன் பவுல் சொல்லக்கூடியது, அந்த மகத்துவத்தை இந்த மண்பாட்டத்தில் பெற்றோர் என்று சொல்கிறான். 2 கொரிந்தியர்கள் நிருபம் எடுத்து வாசிக்கலாமா? 2 கொரிந்தியர்கள் நிருபம் 4ஆம் அதிகாரம் 7வது வசனம். இந்த மகத்துவம் உள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். தேவனுடைய மகத்துவம் ஒரு பொக்கிஷமானது. அப்போ தேவனுடைய மகத்துவங்கிறது ஒன்று அல்ல, ஒரு பொக்கிஷம். அதுக்குள்ள ஞானம், அறிவு, ஐஸ்வர்யம், இப்படிப்பட்ட இதெல்லாம் இருக்குது. பராக்கிரமம், பரிசுத்தம், பொக்கிஷம், எல்லா சகல கிருபையுடையவர். நம்முடைய தேவன் யார்? சகல கிருபை பொருந்திய தேவன். சகல all grace of God, சகல கிருபையும் ஒருவனுக்கு கொடுக்க முடியும். அதனுடைய அப்போஸ்தலன் பவுல் சகல கிருபையும் பெற்றவர். கிருபையை பிரகாசிக்கிறவனாக 1 கொரிந்தியர் 12:10 வாசிக்கப்படுகிறது. நான் இருக்கிறது தேவனுடைய கிருபையிலே இருக்கிறேன். அவர் எனக்கு இருந்த கிருபை மிருதுவாய் இருக்கவில்லை. அவர் எல்லாரும் நான் அதிகமாக பிரயாசப்பட்டேன். நான் அல்ல, என்னுடைய இருக்கிற தேவ கிருபையே அப்படி செய்கிறது. தேவனுடைய மகத்துவத்தை அவன் மண்பாண்டத்திலே பெற்றவராக இருக்கிறார். பொக்கிஷத்திலே மகத்துவங்கிறது ஒரு பொக்கிஷமாக வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. மகத்துவங்கிறது ஒரு பொக்கிஷம். அந்த பொக்கிஷத்துக்குள்ள பராக்கிரமம் இருக்கிறது. ரோமர்கள் நிருபம் 11:23-33 சொல்கிறார், the greatness of your excellence. Excellence. அதுக்கு இன்னொரு சொல்ல ஆங்கிலத்தில் அவருடைய மகத்துவத்துக்கு the greatness of your excellence. Excellence. The greatness of your excellence. ஆச்சரியக்குறியோட ரோமர் 11:33
மகத்துவத்தை குறித்து. அவருடைய நியாயத்தீர்ப்புகள் அளவிடப்படாதவைகள், அவருடைய வழிகள் ஆராயப்படாதவைகள், அவருடைய மகத்துவத்தை ஒருவரும் ஆராய முடியாது என்று தாவீது பாடுகிறார். மகத்துவம், the greatness of God, the greatness of your excellence, மகத்துவம் உள்ளவர், மகத்துவம் உள்ளவர். தேவனுடைய ஐஸ்வர்யம் ஆச்சரியமானது. தேவனுடைய மகத்துவம், தேவனுடைய ஐஸ்வர்யம். இந்த பூமிக்கு தேவனுடைய ஐஸ்வர்யம் ஒண்ணு என்னன்னு சொன்னா மழை. மழை வந்தாதான் என்ன வரும்? மழை வந்தாதான், தண்ணி இருந்தாதான் விளைச்சல் நிலங்கள், விளைநிலங்கள், தானியங்கள் விளைவிக்க செய்யும். அந்த பண்டக சாலையை திறக்கணும். அங்க ஒரு பண்டக சாலையை அவர் திறந்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த மும்பையில பண்டக சாலை திறந்து இருக்கிறது. பண்டக சாலையை திறந்து ஆசீர்வதிக்கிறார். பண்டக சாலை, வானத்தின் பண்டக சாலை திறக்கப்பட வேண்டும். வானத்திலே ஒரு பண்டக சாலை வைத்திருக்கிறார். வானத்தின் பண்டக சாலை திறக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. வானத்தை இரும்பாவும் இந்த பூமியை வெண்கலமாக மாத்திர என்ன ஆகும்? எதை மனிதன் புசிக்க முடியும்? அது தேசத்துக்கு சாபம். அவர் தேவனுடைய மகத்துவம் மழை. தேவனுடைய மகத்துவத்துக்கும் தேவனுடைய ஐஸ்வர்யமானது மழை. இந்த மழை பெய்யக்கூடிய மழை அநேக இடங்களில் மழை இல்லை. அநேக தேசங்கள்ல மழை ஒரு ஆசீர்வாதம். கானான் மழை பள்ளத்தாக்கு நிறைந்த தேசம் அது. அல்லேலூயா. எங்கே மழை இருக்கிறதோ அங்கே மலை, எங்கே மலை இருக்கிறதோ அங்கே மழையும் இருக்கிறது. மலை, மழை. மழை இல்லாத இடத்திலே மழை கிடையாது. அல்லேலூயா. சுத்த காற்று கிடையாது, இயற்கை வளங்கள் கிடையாது. இந்த இந்தியாவில் அவ்வளவு நறுமண பொருட்களின் விளைச்சல் இருக்கிறது. எங்க விழாத விளைத்தல் இந்த இந்தியாவில் இருக்கிறது. அதுவே ஒன்று நமக்கு சுகத்துக்கு காரணம் என்று சொல்லலாம். நறுமணம், ஏலம், கிராம்பு, பட்டை எல்லாம் எங்க விளையுது? இந்த இந்தியாவில். மழை, மழை, மழை வெள்ளத்தாக்குமான தேசம் காணாம். அதைத்தான் வாக்குப்படினார். அல்லேலூயா. தேவன் இந்த வசனத்தை வாசிக்கலாம். 33ஆம் வசனம். தேவனுடைய ஐஸ்வர்யம், தேவனுடைய ஐஸ்வர்யம், ஞானம், ஞானம், அறிவு, அறிவு என்பவைகளின் ஆழம் என்னுடைய ஆழம் எவ்வளவோ இருக்கிறது. அவருடைய நியாய தீர்ப்புகள் அளவிடப்படாதவை. அப்படி கவனிக்க வேண்டும். அவருடைய ஐஸ்வர்யம், ஒருவருடைய மகத்துவத்துக்கு ஐஸ்வர்யம் இருக்கிறது. ஞானம், அவர் ஒருவரை ஞானம் உள்ளவர். அவரை ஞானம் மீட்புமாக பூமியில் வந்தவர் இயேசு. அவரை அறிவு, பரிசுத்தரை அறிவதை அறிவு. அவரே மகத்துவம் உள்ளவர். இந்த மகத்துவத்துக்குள்ள இதெல்லாம் இருக்கிறது. அவருடைய மகத்துவத்துக்குள்ள பராக்கிரம் இருக்கிறது, பரிசுத்தம் இருக்கிறது, ஞானம், ஐஸ்வர்யம், அறிவு, பராக்கிரமத்தை கட்சியாக கட்டிக் கொண்டிருக்கிறார். பராக்கிரம் உள்ள தேவன் நம்முடைய தேவன், பரிசுத்தம் உள்ள தேவன் நம்முடைய தேவன், ஞானம் உள்ள தேவன், ஐஸ்வர்ய சம்பட ஒரு தேவன், அறிவின் களஞ்சியம் அவர், மகத்துவம் உள்ளவர், மேஜஸ்டி. அங்கே தான் இறையாண்மையுடையவர், இறை அன்பு, இறைமை கொண்டவர். அதுதான் பேரு மேஜஸ்டி. பச்சைவாதம் பாராத தலைவனாக இருக்க வேண்டும். ஒரு தேசத்தின் தலைவன் பச்சைவாதம் இல்லாதவனாக இருக்க வேண்டும். அப்படி இருக்கிறதா? இந்த இந்தியாவில் பார்க்கிறோம். செகுலரிசம்,
டெமோக்ரசி, ஏதாவது ஒரு பச்சவாதம் இல்லாத தேசமாக இருக்க வேண்டும். நடக்குதா? அந்த பார்த்தோம் நேற்று. இந்த இந்தியாவுடைய இறையாண்மையை தொலைத்து கிட்டுவதாக இருக்கிறது. அல்லேலூயா. ஆனால் நம்முடைய தேவன் மேஜஸ்டியாக இருக்கிறார். ஆனால் நீங்க ஒண்ணு கவலைப்படாதீர்கள். நாட்டின் தலைமைக்கு மேஜஸ்டி இல்லாமல் இருக்கலாம், தலைவர்களுக்கு மேஜஸ்டி இல்லாமல் இருக்கலாம். இறையாண்மை, இறைமை. ஆனால் நம்முடைய தேவன் மேஜஸ்டியாக இருக்கிறார். அவர் வீடு கொண்டு எழுவார். அவரிடத்திலே ஒரு இறை அன்பு இருக்கிறது. அவர்தான் உயர் நிலையில் இருக்கிறவர். மறந்துவிட வேண்டாம். அதை காண்பிக்க முடியாத இந்த உலகத்துல ஒன்றுமில்லைன்னு சொல்லி காண்கிறார். நான் தான் டிகினிட்டி. அமெரிக்கா சொன்னா நான் டிகினிட்டி, உயர் நிலையில் இருக்கிறார். சைனா சொல்லுகிறார். இந்தியா சைனாவோட சேரவா அமெரிக்காவோட சேரவா? ஆனால் நம்முடைய தேவன் திருச்சபை யாரின் பக்கம்? திருச்சபை யாருடைய பக்கம்? மேஜஸ்டி, அந்த மகத்துவம் உள்ள தேவன். செயலிலே மகத்துவமானவர். எக்ஸலன்ட் இன் வொர்க்கிங் பவர். அவர்தான் செயலிலே மகத்துவம் உள்ளவர். அவரை சார்ந்திருப்போம். இந்த கட்சியில சேருவான், அந்த கட்சியில சேருவான் திருச்சபை இருக்கக்கூடாது. நமக்கு அவர் வீற்றிருக்கிறார். மேஜஸ்டி. சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10000 பாடினார்கள். ஆனால் தாவீதுக்கு இருந்தது எனக்கு மேல ஒரு மகத்துவம் உள்ளவர் இருக்கிறார். உடனே மக்களின் பக்கம் சொல்லி ராஜ்யத்தை கவிழ்த்து அவன் சிங்காசனத்தை உட்கார்ந்திருக்கலாம். கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் சாகிற வரைக்கும் அவன் ராஜாவாகல. 30 வயசுல தாவீது ராஜாவாகி 40 வருஷம் அவன் ராஜாவாக இருந்திருக்கிறார். அல்லேலூயா. மகத்துவம் உள்ளவர் அவர். அந்த மகத்துவம் உள்ளவர் அவனை நடத்தி இருக்கிறார். தாவீதை மகத்துவத்தை நான் விவரிப்பேன். தாவீது சொன்னது மகத்துவத்தோட சேர்ந்தது. ஆனால் தாவீதுக்கு மகத்துவம் உள்ள தேவன் தீர்க்காயுசு, ஐஸ்வர்யம், மகிமை, முதிர் வயது இதெல்லாம் எங்க சேர்ந்தா மகத்துவத்தோட சேர்ந்தது. 1 நாளாகமம் 29, 28 வாசிக்கிறோம். 27, 28. 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 27, 28. அவன் இஸ்ரவேலை அரசாண்ட நாட்கள் 40 வருஷம், எப்ரோனிலே 7 வருஷமும், எருசலேமிலே 33 வருஷமும் ராஜாவாயிருந்தான். அவன் தீர்க்காயுசு, ஐஸ்வர்யம், மகிமையுள்ளமாய், நல்ல முதிர்வயதுமாய் மரணமடைந்தான். அவன் குமாரனாகிய சாலமோன் அவன் ஸ்தானத்திலே அரசாண்டான். மகத்துவம் உள்ளவர். மகத்துவத்தை தொழுது கொள்கிறவர்களுக்கு அவர் மகத்துவம் உள்ளவராக வெளிப்படுகிறார். செயலிலே மகத்துவமானவர். உனக்கு செயலிலே மகத்துவமானவர் இருக்கிறார். எக்ஸலன்ஸ் வொர்க்கிங் கைட்னஸ். அல்லேலூயா. எக்ஸலன்ட் கைட்னஸ், எக்ஸலன்ட் வொர்க்கிங். உனக்காக எக்ஸலண்டா வொர்க் பண்றதுக்கு அவர் இருக்கிறார், செயலாற்றுகிறவர். தாவீது அதை பார்க்கல. அவன் சிங்காசனத்துல இருக்கணுங்கிறத பார்க்கல. அந்த சிங்காசனத்துக்கு மேல அவருடைய ஒரு சிங்காசனம் இருக்கிறது. அந்த சிங்காசனத்தில் மகத்துவமுள்ளவராக வீற்றிருக்கிறாரே. தாவீதுடைய கண்கள் மகத்துவத்தின் சிங்காசனத்தை நோக்கி பார்த்ததுனாலதான் அவனுக்கு தீர்க்காயுசு, ஐஸ்வர்யம், மகிமை, நல்ல முதிர் வயது, அடுத்தது பிள்ளைக்கு அந்த பதவியை தொடர்கிறது. தலைவனாக ஆசீர்வாதம் தொடரும், நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். ஜீவன நாட்கள் கர்த்தருடைய வீட்டிலே நிலைத்திருப்பேன். மகத்துவத்தை அணிந்த தேவன், நீர் ஆராதிக்கிற தேவன். தேவன் தான் மகத்துவம் உள்ளவர்.
தேசத்துல தீர்க்காயுசு உண்டு, ஐஸ்வர்யம் உண்டு, மகிமை உண்டு, உனக்கு ஒரு முதிர் வயது உண்டு. நீ மகத்துவமுள்ள தேவனை சரியாக தொழுது கொண்டால், நீ மகத்துவமுள்ள தேவனை நீ சரியாக தொழுது கொண்டால் நிச்சயமாகவே உனக்கு தேவனுடைய மகத்துவத்தை பங்கு உண்டு. லெஜண்ட் உனக்கு நிகராக நிற்க முடியாது. மகத்துவமுள்ள தேவன் எல்லாவற்றை காட்டிலும் இந்த மகத்துவத்தை விட, இந்த மகத்துவத்தெல்லாம் பெறுகிறதுக்கு ஒரு விலையேற்பட்ட ஒரு மகத்துவம் தெய்வத்தில் இருக்கு. அதைத்தான் இந்த நாள்ல பார்க்க போறோம். இவ்வளவு நேரம் எக்ஸ்பிளனேஷன் தான் பண்ணேன். இன்னொரு விசேஷமான மகத்துவம் இந்த உலகத்துல எல்லாம் அவரிடத்துல இருந்தும் அவரிடத்துல ஒரு மகத்துவம் இருக்குது பாருங்க. அதுக்கு பேர் தாங்க லெஜெண்ட். என்னாகும் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிப்போம். அது என்ன லெஜெண்ட் சொல்லி, அது என்ன மகத்துவம் என்று பார்ப்போமா? ஆகையால் கர்த்தர் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபை உள்ளவர் என்றும், அக்கிரமத்தை மீறுதலையும் மன்னிக்கிறவர் என்றும், குற்றமற்றவர்களை குற்றமற்றவர்களாக விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளையிடத்தில் 3ஆம் தலைமுறைக்கு விசாரிக்க என்று நீ சொல்லுகிறபடியே என் ஆண்டவருடைய வல்லமை பெரிதாய் விளங்குவதாக. இப்படி மோசே சொல்லிட்டு என்னாகும் 14:19 மோசே அப்படிலாம் சொல்லிட்டு 19ஆம் வசனத்துல வாசிக்குமா? உமது கிருபையினுடைய மகத்துவத்தின்படியேயும் எகிப்தை விட்டது முதல் இந்நாள் வரைக்கும் இந்த ஜனங்களுக்கு மன்னித்து வந்ததின்படியேயும் இந்த ஜனத்தின் அக்கிரமத்தை மன்னித்திருந்தான். அப்பொழுது கர்த்தர் தன் வார்த்தையின்படியே மன்னித்தேன், உன் வார்த்தையின்படியே மன்னித்தேன், பூமியெல்லாம் கர்த்தருடைய மகிமையினால் நிறைந்திருக்கிறது என்று என்னுடைய ஜீவனுக்கு என்று சொல்கிறேன். என் தினமாகிய நான் எகிப்தின் வனாந்தரத்தில் செய்த என் அடையாளங்களை கண்டிருந்தும் என் சத்தத்திற்கு செவிடாமல் இவனோட 10 முறை நீ பரீட்சை பார்த்த மனிதர்கள். யாரா? 10 முறை பரீட்சை பார்த்த மனிதர்கள். அல்லேலூயா. வனாந்தரத்தில் 10 முறை பரீட்சை பார்த்த மனிதர்கள். தேவன் எத்தனை அதிசயங்களை செய்து காண்பித்தார். 10 முறை பரீட்சை பார்த்தார். அல்லேலூயா. 10 முறை பரீட்சை பார்த்தார். வேதத்துல 10ங்கிறதுக்கு எத்தனையோ அடையாளங்கள் இருக்கு. அல்லேலூயா. 10 முறை பரீட்சை பார்த்தார். பத்துங்கிறது ஒரு பூரணமான ஒரு லக்கம். வேதத்தில் நாம் வாசிக்கிறோம் 10 கன்னிகைகள், 10 கொம்பு, 10 கட்டளைகள். அல்லேலூயா. 10 சொல்லப்பட்டிருக்கு. எத்தனை விஷயங்களை பார்க்க முடியும் அதுல. அல்லேலூயா. எத்தனையோ விஷயங்களை நாம் பார்க்கிறோம் இல்லையா? 10 கன்னிகைகள், 10 ராத்தலை கொடுத்துட்டு போறான் ராஜா. 10 முறை சம்பளத்தை மாற்றி சோதிக்கப்பட்டான். யாரு? யாக்கோபு. 10 கட்டளை. உபாகம் 10:4 சொல்றது 10 கட்டளை. நீ கவனிக்க வேண்டும், தேவன் எவ்வளவு ஒரு பூரண சற்குணராக இருக்கிறார், ஒரு பூரண அழகுள்ளவராக இருக்கிறார். அவருடைய மகத்துவத்தில் கிரேட்னஸ் ஆஃப் எக்ஸலன்ஸ் என்னன்னு சொன்னா, உமது கிருபையுடைய மகத்துவத்தின்படியே எகிப்தை விட்டது முதல் இந்நாள் வரைக்கும், எகிப்தை விட்டதிலிருந்து இந்நாள் வரைக்கும் 40 வருஷமா அந்த ஜனங்களுக்கு மன்னித்து 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 வந்ததின்படியே இந்த ஜனங்களை அக்கிரமத்தை மன்னித்தார்கள். எத்தனை தடவை மன்னிக்க. அல்லேலூயா. மன்னிக்கிறது தேவனுடைய கிருபைக்குள்ள, தேவனுடைய கிருபை உள்ள மகத்துவம்
மகத்துவத்துக்குள்ள இருக்கிறது என்ன? மன்னிப்பு. அந்த பொக்கிஷத்துக்குள்ள ஒண்ணு இருக்கிறது மன்னிப்பு. அந்த பொக்கிஷத்துக்கு மன்னிப்பு இருக்கிறது. மிக மிக கிறிஸ்தவனுக்குள்ள கிறிஸ்தவ சுவாபத்துக்குள்ள மன்னிக்கும் சுவாபம் கிறிஸ்துவுக்குள்ள இருந்தது. மன்னிக்கும் சுவாபம் தாவீதுக்குள்ள இருந்தது. மன்னிக்கும் சுவாபம் மோசேக்கு இருந்தது. மன்னிக்கும் சுவாபம் தேவனுடைய தாசனுக்குள்ள இருந்தது. மன்னிக்கும் சுவாபம் ஆபிரகாமுக்கு இருந்தது. லெஜண்ட். அவன் போயிட்டான், ஆனால் அவனுக்கு வந்தவரெல்லாம் திருப்பி கொண்டு கொடுக்கிறான். தன் சகோதரனாகிய லோத்திற்கு நேர்ந்தது கேள்விப்பட்டு எல்லாத்தையும் திருப்பி கொண்டு வந்து வானத்தின் பூமியான கர்த்தருக்கு முன்பாக கையை உயர்த்தினானே, எல்லாத்தையும் கொடுத்துட்டு வெறுங்கையாக அந்த அங்க மேல ஒரு சிங்காசனம், மகத்துவம் உள்ள ஒரு சிங்காசனம் சொல்லி அவனை ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு ஏதோ லாபகரத்துக்கு அவனை விடுதலையாக்க அவனுக்கு புறப்பட்டு போகலையே. அவனுக்கு மன்னிக்கும் சுபாவம் இருந்திருக்கிறது. அகப்பே லவ், ஈராஸ் லெவல்ல, ஸ்டார்ஸ் லெவல்ல அகப்பே லவ். கிரேக்க பதத்துல ஈராஸ், ஸ்டார்ஸ், அகப்பே தெய்வீக அன்பு. தேவனுடைய தாசர்களுக்கு ஒரு வேதத்துல சில ஆட்களை லெஜெண்டா காமிக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? தேவனுடைய மகத்துவத்தின் பண்பு, அந்த இறைமை அவர்களுக்கு இருந்திருக்கிறது. கிறிஸ்தவத்துக்குள்ள தேவனுடைய ஊழியக்காரத்துல தலைக்குல ஒரு இறையாண்மை தேவை. தேவனுடைய திருச்சபைக்குள்ள ஒரு இறைமை, மேஜஸ்டி இருக்க வேண்டும். மகத்துவத்துடைய பண்பு இருக்கிறதா? இறையாண்மையுடைய பண்பு தேவை. அந்த பண்புள்ளவன் தான் லெஜெண்ட். அவனை தேவன் ஒரு லெஜெண்டாவை காண்பிப்பார். அவனுக்கு நிகராக ஒருவன் இல்லை. தேவ இருதயத்துக்கு ஏற்றவர் என்று தாவீதை குறித்து சொல்கிறார். மன்னிக்கிறது. அல்லேலூயா. மன்னிக்கிற சுபாவம் யாத்திராமத்திலே வாசிக்க முடியும். மோசேக்குள்ள இருக்கிறது அதே சுபாவம் தான் மோசேக்குள்ள வந்திருக்கிறது. தேவனுடைய சுபாவம், தேவனிடத்திலிருந்து கற்றுக்கொண்ட சுபாவம். யாத்திராம புத்தகத்திலே வாசிக்க முடிகிறது. 32ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கலாம். அவர் சொல்கிறார் 9வது வசனத்துல, இந்த ஜனங்கள் வனாந்தாக்கு எடுத்துள்ள ஜனங்கள், நீ இறங்கி போ, ஆகியார் இவங்க மேல என் கோபம் மூழ்கிறது, இவனை அழிக்க போகிறேன், என்னை விட்டுடு, முன்ன பெரிய ஜாதியாக உன்னை பெரிய ஜாதியாக நானும் நீங்கள்லாம் என்ன பெரிய ஆளாக்க போகிறேன், நான் பெரிய கிரேட்டர்மன் ஆக போறேன், பெருமை வந்திருக்கும். ஆனா தேவனுடைய சிங்காசனத்தின் மகத்துவத்தை பார்க்கிறான். தேவனுடைய சிங்காசனத்தின் மகத்துவத்துக்கு மன்னிப்பு உண்டு. அந்த மன்னிப்பு இருந்தால் ஐஸ்வர்யம் உண்டு, நீடி நாட்கள் உண்டு, ஞானம் உண்டு, அறிவு உண்டு, பராக்கிரம் உண்டு. அந்த மகத்துவமுள்ள தெய்வத்தை விடலாம். அவருக்கு தேவனுடைய மகத்துவம் தான் தேவை, சிங்காசனம் இல்ல. இந்த உலகத்துல சிங்காசனம் இருக்கும் போயிடும், ஆனால் தேவனுடைய மகத்துவத்தை தான் நாம் நாட்டுகிறோம். மோசே தேவனாகிய கர்த்தரை நோக்கி, ஜனங்கள் பாவம் செய்துட்டார், கண்டுக்குட்டியை செய்து ஆராதித்தார்கள். தேவனுக்கு கோபம் வந்து பற்றி இருந்தது. நான் ஒன்ன பெரிய சாமி என்னை விட்டுவிடு, அவனை அழிக்க போறேன். மோசே தேவனாகிய கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, தேவரீ மகா பலத்தினாலும் வல்லமையுள்ள கையினாலும் எகிப்து தேசத்து புறப்பட பண்ணின உம்முடைய ஜனங்களுக்கு விரோதமாக உம்முடைய கோபம் பற்றி எரிகிறது என்ன? மலையில் அவர்களை கொண்டு போடவும் பூமியில் இராதபடிக்கு அவர்களை நிர்மூலமாக்கவும் அவர்களுக்கு தீங்கு செய்யும் பொருட்டே அவர்களை புறப்பட பண்ணினார் என்று எகிப்தியர் சொல்லுவானே. உம்முடைய கோபத்தின் உக்கிரத்தை விட்டு திருப்பி உமது ஜனங்களுக்கு தீங்கு செய்யாதபடிக்கு அவர்கள் மேல் பரிதாபம் கொள்ளும். உமது தாசராகி ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் இஸ்ரவேலையும் நினைத்தரும். உங்கள் சந்ததியை வானத்து நட்சத்திரங்கள் போலவும் பெருக பண்ணி நான் சொன்ன இந்த தேசம் முழுவதையும் உங்கள் சந்ததிக்கும் என்னைக்கும் சுதந்திரமாக கொடுக்கும்படி அவர்களுக்கு கொடுப்பேன் என்று உண்மை கொண்டே அவர்களுக்கு ஆணையிட்டு சொன்னீரே என்று கெஞ்சி பிரார்த்தித்தார்.
அப்பொழுது கர்த்தர் தமது ஜனங்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு பரிதாபம் கொண்டார். கெஞ்சி பிரார்த்திக்கிறோம். மடிப்பிச்சை கேட்பாங்கல்ல, கெஞ்சி கெஞ்சி கேட்கிறான். கெஞ்ச அவசியம் இல்ல. ஏன்? இதாங்க லெஜெண்ட். அவனுக்கு உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். அதான் ஒரு தலைவன். அவனுக்கு தான் கர்த்தர் 120 வருஷம் ஆயுஷ்காலம் கூட்டி கொடுத்தார். மோசே ஆயுஷ்காலம் 120. எகிப்திய சகல சாத்தனை கண்டு தேர்ந்தவன். அழைப்புகளே மகத்துவத்தை பெற தெரிய வேண்டும். அழைப்புகளே இந்த உலகத்தில் ஐஸ்வர்யத்தை பெறுவது முக்கியம் இல்லை. இறையாண்மை, இறையன்பு, எக்ஸலன்ஸ் ஒர்க்கிங், தேவனுடைய மகத்துவம் இன்னதென்று விளங்க வேண்டும். இந்த மண்பாத்திரத்திலே பெற்றிருக்கிறோம் என்று சொல்கிறார். ஆண்டவர் கிருபையிலே பிரகாசித்திருக்கிறார். அப்போஸ்தலன் பவுல் அதிகம் கிருபையில் அதிகமான ஊழியத்தை செய்தவன், அதிகமாக திருச்சபைக்கு நிருபங்களை எழுதினவன். அவனுக்காக கழுத்தை கொடுக்கவும் கருத்தை பிடி கொடுக்க ஆயத்தமாக இருந்தார்கள். செய்ய முடியும். தேவன் உனக்காக. அதற்கு தேவை முதலாவது தெய்வீக சுவாபத்துக்குள்ள தேவனுடைய மகத்துவம் என்னென்றால் மன்னிப்பு. அந்த மோசே அதை அவன் அறிந்திருக்கான். அந்த பாடத்தை உமது கிருபையினுடைய மகத்துவத்தினுடைய என்னாகும் 14ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். உமது வாசிக்கலாமா? உமது கிருபையினுடைய மகத்துவத்தின்படியும் எகிப்தை விட்டது முதல் இந்நாள் வரைக்கும் இந்த ஜனங்களுக்கு மன்னித்து வந்ததின்படியையும் ஜனங்களின் அக்கிரமத்தை மன்னித்தார்கள். தேவன் யார்? கிருபையின் மகத்துவத்துக்கு அவர் மன்னிப்பு இருக்கிறது. தெய்வீகத்துக்கு அவர் விலையேறப்பட்ட தேவனுடைய மகத்துவத்தினுடைய பண்பு நாம் மன்னிப்பு. இயேசு மன்னிப்பை குறித்து வலியுறுத்தி பேசுகிறார். சிலுவையை தொங்கும் போது மன்னித்தார். கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல நீங்கள் ஒருவரை மன்னித்து ஏற்றுக்கொண்டு ரோமர் 15:7 அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறார். மன்னித்தது போல ரோமர்கள் நிருபத்தில் நாம் வாசிக்க முடிகிறது. ரோமர்கள் நிருபம் 15ஆம் அதிகாரம் வாசிக்கலாமா? ரோமர்கள் நிருபம் 15:7 ஆதலால் தேவனுக்கு மகிமை உண்டாக கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொண்டது போல நீங்கள் ஒருவரை ஏற்றுக்கொள்ளுங்கள். மன்னிக்கிற சுவாபம். கொலோசியர் 3:13-14 வாசிக்கிறோம். கொலோசியர்கள் நிருபம் அப்போஸ்தலன் பவுல் எழுதுகிறார். 3:13-14 ஒருவரை தாண்டி ஒருவர் குறைபாடு உண்டால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கு ஒரு மன்னியுங்கள். இவை எல்லாவற்றின் மேலும் பூரண சற்பனமாகிய கட்டாய் அன்பை தரித்துக் கொள்ளுங்கள். பூரண சற்பனமான தேவன் மகத்துவமான தேவனுக்கு அன்பு மன்னிக்கிற சுபாவத்தை கொண்டு வருகிறது. அவை மோசே தேவனிடத்திலிருந்து ஒரு தலைவனுக்குள்ள ஒரு குவாலிட்டி முக்கியமானது ஏறி இருந்தோ இல்லையோ முக்கியமான ஒரு பண்பு, இறையாண்மையின் பண்பு. அவன் ஊழியத்தை செய்ய, அவன் குடும்பத்தை நடத்த, ஒரு மனைவி பிள்ளைகளை நடத்த, தேசத்தை நடத்த ஒரு தலைமைக்குள்ளே இருக்கக்கூடியது லீடர்ஷிப், தலைமைத்துவத்துக்குள்ளே இருக்கக்கூடிய பண்பு மன்னிப்பு. அது மோசே தேவனிடத்தில் இருந்த அந்த மகத்துவத்தை அவன் பெற்றிருக்கிறான். மன்னிக்கிற சுபாவம் அவனை நிச்சயமாக அவனை உயர்த்தி இருக்கிறது. இன்னும் மீண்டும் கூட யாத்திரா உபாகம புத்தகம் எடுத்து வாசிக்கலாமா? உபாகமம் 9:25 கூட
இரண்டாவது இடம் அந்த கற்பலகை ஒண்ணு நொறுக்கப்பட்டது. கன்றுக்குட்டி அந்த செய்யப்பட்டதை நொறுக்கி தண்ணியில கலக்கிறார் கொடுக்கிறான். அவ்வளவு கோபம் பற்றி எரிந்தாலும் தேவனை கோபம் பற்றி எறியதை பார்த்து இவனுக்கும் பற்றி எறியுது. ஆனாலும் மீண்டும் இந்த ஜனத்தை மன்னித்தவனும் என்று கேட்கிறான். வாசிக்கலாமா? 9:25 வாசிக்கலாம். கர்த்தர் உங்களை அழிப்பேன் என்று சொன்னபடியினால் 9:25 கர்த்தர் உங்களை அழிப்பேன் என்று சொன்னபடியினால் நான் உன் பேரில் கர்த்தரின் சமூகத்தில் இரவு. இங்க பாருங்க, ஏற்கனவே மலை மேல 40 நாள் இருந்துட்டு இருந்தான். லேட்டா இருக்கு, தாமதமாகும் சொல்லிதான் இந்த ஜனங்கள் ஆரோன் கையில பொண்ணு எல்லாத்தையும் கையில கொடுத்து கண்டுபிடி செஞ்சு எங்களுக்கு முன்பாக போகும் தெய்வத்தை உண்டு பண்ணு சொல்லி ஆராய்ச்சாங்க. தேவன் எழுதி கொடுத்தார் கட்டளையை, அதை நொறுக்கிட்டான். இரண்டாவது மீண்டும் 40 நாள் இரவு 40 நாள் விழுந்து கிடந்தேன். அப்பொழுது நான் கர்த்தரை நோக்கி பண்ணின விண்ணப்பமாவது கர்த்தராகிய ஆண்டவரே, 40 நாள் உபவாசத்துல கேட்கிறான், கர்த்தராகிய ஆண்டவரே, தேவனுடைய மகத்துவத்தினாலே விட்டு பலத்த கையினாலே ஈர்த்திருந்து கொண்டு வந்த ஜனத்தை அழிக்காதிருப்பீராக. தேவனுடைய மகத்துவத்துக்களை அவன் கண்டுகொண்டதுன்னா மன்னிப்பு. என் தேவனுடைய அந்த பொக்கிஷத்துக்குள்ள மன்னிப்புங்கிறது விளையாடப்பட்டதாக லெஜண்ட். தேவனை போல யாரும் கிடையாதுங்க, யாரும் கிடையாது. மன்னிக்கிறதற்கு, உன்னை ஏற்றுக்கொள்வதற்கு முதலாவது தேவன், அந்த நிகழற்ற தேவன், மன்னிப்பு தேவன். மன்னிக்கிற இயேசு காட்டி கொடுக்கிறவனே பக்கத்திலே வைத்துக் கொண்டும் அந்த பந்தியை அவனுக்கு தன்னுடைய இரத்தத்தை சரித்தி பானமாக ராமகிருஷ்ண பந்தியில முடி வரைந்தும் அன்பு செய்தாரே. யோவான் 13:1 வாசிக்கிறோமே, முடி வரைந்தும் அன்பு வைத்தபடியே செய்கிறார். அவன் காலையும் கழுவுற அந்த அப்படியே அன்பு செய்தார். அவன் துரோகி என்று தெரியும். அதான் லூக்காஸ் எழுதுகிறார், துரோகியாக யூதாஸ், துரோகியும் பூரண சற்குணமாக பிதாவின் அன்பை கொண்டு நேசித்தார். ஏனென்றால் இயேசுவுடைய குணாதிசயங்கள் யாரை பிரதிபலிக்கிறது? அந்த மகத்துவம் உள்ள மன்னிக்கிறவுடைய கிருபை. மன்னிக்கிற சுபாவத்தோட தான் கிருபை வருவான். சகல கிருபை உண்டு அவரிடத்துல, ஐஸ்வர்யம் உண்டு, அறிவு உண்டு, ஞானம் உண்டு, எல்லாம். சின்ன மன்னிக்கிறவன் பைத்தியம் நினைக்கக்கூடாது. கிருபை பெறுகிறான், ஞானம் பெறுகிறான், அறிவு பெறுகிறான், ஐஸ்வர்யம் பெறுகிறான், பராக்கிரம் பெறுகிறான். சகலத்தை அவன் கூட்டி தான் கொடுப்பார், குறைத்து கொடுக்க போறதே இல்ல. இந்த ரகசியத்தை மோசே புரிந்து கொண்ட தலைவன். அதான் இரண்டாவது டைம் அவன் கேட்கிறான். அது முடிச்சதுக்கு அப்புறம் தான் தேவன் அவனுக்கு மீண்டும் கூட, நீ முந்தின கொத்த 10ஆம் அதிகாரத்துல முதலாவது, நீ முந்தின கொத்த 2 பலகைகளை வெட்டி கொண்டு வா, மலையின் ஏறி இடத்திலே மரம் சொன்னார். மறுபடியும் அவனுக்கு 10 கற்பனைய முன் எழுதியிருந்த பிரகாரம் எழுதி கொடுத்தார் என்று 4வது வசனத்தில் வாசிக்கிறோம். எழுதி அவனுக்கு தந்தார். மன்னிக்கிறவனுக்கு நிச்சயமாக அவனோட பேசுவார், அவனோட பிரமாணத்தை கொடுப்பார், தேவனுடைய வார்த்தை கொடுப்பார். மன்னிக்கிறவன் என்னைக்கு நிக்க முடியும் இந்த பூமியில? அதுக்கு போக முடியாது. அவர்கள் இறந்தார்கள். 2 பிள்ளைகள், அவரும் ஒரு மகள் மனைவியோடு விட நாட்டுக்கு திரும்பினாலும் இந்த தாராசிங்கனுடைய அரக்கனால் தலைமையில வஜ்ரங்கத்தில் தார்வாக கொண்டாங்க. கேஸ் நடந்தது, சிறையில போட்டாங்க, அவனை விடுதலையாக்கப்பட்டான். ஆனாலும் அவங்கள்ட்ட கேட்டது பதில் என்ன தெரியுமா? இந்த இந்தியா கேட்டதுக்கு மன்னிப்பு. அடுத்த அந்த வருஷத்துல பெரிய சைக்ளோன் வந்துச்சு ஒரிசாக்கு. மன்னிக்கிறதுல ஒரு வல்லம் உண்டு. பழிவாங்குதல் உன்னுடைய அல்ல, நியாயத்திற்கு
தீர்ப்பு கர்த்தருடையது. நானே பதில் செய்வேன், நானே பதில் செய்வேன். நியாயத்திற்கு இது 3 கர்த்தருடையது. எப்பவும் ஞாபகம் 3 அவருடையதுதான். ரோமர் கழுத நிருபத்தில் நாம் வாசிக்கிறோம். ரோமர் கழுத நிருபம் 12ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். எடுத்து வாசிக்கலாமா? ரோமர் கழுத நிருபம், ரோமர் 12ஆம் அதிகாரம் 12ஆம் அதிகாரம் வாசிக்கலாம். 19. பிரியமானவர்களே, வழிவாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் கர்த்தர் சொல்கிறார் என்று எழுதியிருக்கிறபடியால் நீங்கள் பழிவாங்காமல் கோபாக்கினைக்கு இடம் கொடுங்கள். அல்லேலூயா. உபாகமம் 32-35 வாசிக்கிறோம். படிக்க வேண்டாம். இது பிரமாணம். பழிவாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன். நியாயத்திற்கு அவருடையது, உன்னுடைய. அதை நீ எடுத்துக்கொண்டால் தேவனுடைய மகத்துவம் வெளிப்படாது. நடக்கட்டும். இறையாண்மை குலைக்கப்படலாம் இந்த பூமியில. நம்முடைய மகத்துவம் உள்ளவர் இறையாண்மையுடையவனாக இருக்கிறார். அல்லேலூயா. பிராக்கிரம் செய்கிறவராக இருக்கிறார். அவருடைய வலதுகிற பிராக்கிரம் செய்யும். மன்னிக்கிறது, மன்னிக்கிறதுல பிராக்கிரம் வெளிப்படுகிறது, ஞானம் வெளிப்படுகிறது, அறிவு வெளிப்படுகிறது, ஐஸ்வர்யம் வெளிப்படுகிறது, பரிசுத்தம் வெளிப்படுகிறது. அவருடைய மகத்துவத்தின் பொக்கிஷம். மகத்துவத்தை அடைந்த தேவன் இந்த பூமியை அவர் தாங்கிக் கொண்டிருக்கிறார், அசையாதபடி. எப்போதும் அந்த மகத்துவங்களை பார்க்க வேண்டும். டிகினிட்டி, அவர்தான் உயர்நிலையில் இருக்கிறார். அது பேர் தான் மேஜஸ்டி. இதை எப்போதும் நாம் மறந்துவிடக் கூடாது. அல்லேலூயா. இதை அறிந்தனால்தான் தாவீது அந்த சங்கீதம் 145 நாம் வாசித்து முடிக்க போறோம். அந்த பகுதியை சங்கீதம் 145ஆம் அதிகாரத்துல 21 தடவை யூ, யுவர்ஸ், thine, thine 21 தடவை 1ஆவது வசனத்திலிருந்து நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னா, ராஜாவாகிய என் தேவனே, உம்மை உயர்த்தி உம்முடைய நாமத்தை எப்பொழுதும் நினைக்கும் தோத்தரிப்பேன். நாடோறும் உம்மை 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 உம்முடைய நாமம் எல்லாம் அதை சொல்லக்கூடியது. சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லுறா பாருங்க. 21 தடவை யூ, யுவர்ஸ், thine, யுவர், thy, உம்முடையது, உம்முடையது. காரணம் என்னன்னா, கர்த்தர் பெரியவர், மிகவும் புகழத்தக்கமாய் இருக்கிறேன். அவருடைய மகத்துவம் ஆராய முடியாது. இந்த ஆராய முடியாத மகத்துவம் உள்ளவரை ஆராதிக்கிறார். ஆராய முடியாதவர் தாவீது. அந்த மகத்துவம் உள்ளவரையே அவருடையதே, உம்முடையதுதான் சொல்லுகிறான். தனக்கு ஒரு தாழ்த்துகிறான் தன்னை தேவனுக்குள்ளாக. அதைத்தான் 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரத்திலையும் 21 தடவை அதே போல சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்க வாசிக்கலாம். 1 நாளாகமம் 145ஆம் அதிகாரம் ரொம்ப முக்கியம். 1 நாளாகமம் புத்தகம் 29ஆம் அதிகாரத்திலையும் நீங்க வீட்டுல வாசித்து பாருங்க. 10வது வசனத்துல இருந்து நீங்க வாசித்து பார்த்தா 21 தடவை யூ, யுவர்ஸ், thine இந்த வார்த்தை சொல்லப்பட்டு கொண்டே இருக்கிறது. 1 நாளாகமம் புத்தகம் கடைசி அதிகாரத்துல நீங்கள் 11வது வசனத்திலிருந்து வாசித்தா, கர்த்தாவே மாட்சிமையும் வல்லமையும் மகிமையும் ஜெயமும் மகத்துவமும் உம்முடையவைகள், வானத்திலும் பூமியிலும் உள்ளதெல்லாம் உம்முடையவைகள். கர்த்தாவே ராஜ்யமும் உம்முடையது, தேவன் எல்லாருக்கும் தலைவராக உயர்ந்திருக்கிறீர். மேஜஸ்டி, டிக்னிட்டி, ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. தேவன் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். இப்போது எங்கள் தேவனை நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி உமது மகிமையுள்ள நாமத்தை துதிக்கிறோம். யூ, யுவர்ஸ், thine, thy, யுவர், உமது, உம்முடைய, உமக்கு. இந்த வார்த்தை 21 தடவை இருக்குது. 19வது வசனம் வரை வாசித்தா 21 times. அந்த மகத்துவத்திற்கு முன்பாக அந்த மகத்துவத்தை நீ எடுத்துக்கொள்ளாத. தாழ்ந்து உன்னை மன்னிப்பு என்று அந்த மகத்துவத்தை நீ எடுத்துக்கொள்ளாத. இந்த உலகத்திலே நீ எதை அடைந்தாலும் அறிவு, ஞானம்,
சொல்லிடக்கூடாது. பரிசுத்தம், அவர்தான் பரிசுத்தத்திலே மேன்மை உள்ளவர். அப்ப மகத்துவத்தை, அவருடைய மகத்துவத்தை நீ எடுத்தா அது பெருமை. தன்னை தாழ்வு, மன்னிப்பு, தாழ்மை, ரெண்டு மிக முக்கியம். அல்லேலூயா. தேவனுடைய மகத்துவத்துக்குள்ள நீ இன்னும் உயர்த்தப்பட போகிறாய். அதற்கு தேவை அவருடைய மகத்துவம் என்னதென்று நீ விளங்கிக்கொள். அப்போஸ்தலன் பவுல் அவன் தாழ்த்திருக்கிறான். அவன் சொல்லக்கூடிய வார்த்தை 2 கொரிந்தியர் 4 நாம் வாசித்தது போல 2 கொரிந்தியர் 4:7 இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் நான் அல்ல, தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களே பெற்றிருக்கிறோம். எங்களால் உண்டானதில்லை இந்த மகத்துவத்தை நான் எடுக்கல. இந்த மகத்துவம் அதைத்தான் இந்த 1 கொரிந்தியர் 15 நான் அல்லன்னு சொல்கிறான். ஆகிய நான் இருக்கிறது தேவனுடைய கிருபையிலே இருக்கிறேன். அவர் எனக்கு அருள கிருபை விருதுவாய் இருக்கவில்லை. அவர்கள் எல்லாரையும் நான் அதிகமாக பிரயாசப்பட்டேன். அதிகமான உனக்கு செயலிலே மகத்துவத்தை செய்ய தந்தார். ஆகிலும் நான் அல்ல, என்னுடைய இருக்க தேவனுடைய கிருபையை அப்படி செய்கிறது. அந்த கிருபை ஆல் கிரேஸ் ஆஃப் சகல கிருபை அந்த மகத்துவம் உள்ள தேவனிடத்தில் இருக்கு. அவர் தான் தந்தார். அந்த மகத்துவத்தை தான் எடுக்கிறதுக்கு அதிகாரம் கிடையாது. தேவன் மகத்துவம் உள்ள தேவன். இந்த மகத்துவத்துக்குள்ள லெஜெண்ட், ஒரு நல்ல ஒரு தேவனுடைய தாசனுக்கு லெஜெண்ட் மகத்துவம். அல்லேலூயா. தேவனுடைய சுவாபம். மோசே பெரிய ஒரு தலைவன், பல லட்சம் ஜனத்தை நடத்தின ஒரு லீடர். அவனுக்கு இருக்கிறது சுபாவம், கிறிஸ்துவின் சுபாவம், மன்னிப்பின் சுபாவம். தாவீது அந்த லெஜெண்டா இருக்கிறான். தேவனுக்கு இருக்கக்கூடிய அந்த மகத்துவத்தின் பொக்கிஷத்துக்குள்ள ஒன்று மன்னிப்பு விளையப்பட்டதாக இருக்கிறது. அவனை உயர்த்துகிறார். உயர்த்தும் போதும் தன்னை தாழ்த்த தெரியணும். அந்த மகத்துவத்தை தான் பறித்திடக்கூடாது. அது அவரால் தான் உண்டாயிருக்கிறது. இந்த ரகசியத்தை மண்பாண்டத்திலே பெற்றிருக்கிறான். இது மண்பாண்டம். அல்லேலூயா. போட்ட டப்பு உடைஞ்சிரும். உயிர் உடனே நீ மேன்மை பாராட்டணும். அல்லேலூயா. அதான் மண்பாண்டம். இன்னும் கோல்டா உறுதியா இருக்கிறது மண்பாண்டம். மண்ணுக்கு நேராக இருக்கும். எல்லாம் உயர 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 உயர. அதனால அப்போஸ்தலன் பவுல் ஒரு முள்ள வச்சுட்டார். 3 தடவை வேண்டாம், எப்பா முள்ளு இருக்கட்டும், ஆனா என் கிருபையை மேல வைக்கிறேன். நீ வெளியவனா இருக்கும் போதே நீ மேலவாக்கப்படுவேன். நேசிச்சிருக்கிறார், பவுலை நேசிச்சிருக்கிறார். ஏன்னா அவன் பிரகாசித்திருக்கிறான் கிருபையில். மகத்துவம், தேவனுடைய மகத்துவம் என்ன? செயல்களிலே மகத்துவமானது. செயல்களை மகத்துவமான மகத்துவத்தை நீ ஆராய்ந்து பார்க்க முடியாது, எண்ண முடியாது, அளவற்றது. அந்த 3வது வசனத்தில் என்ன சொல்லுது? அந்த 145:3 கர்த்தர் பெரியவர், கர்த்தர் பெரியவர், மிகவும் புகழப்படத்தக்கவருமாய் இருக்கிறார், மிகவும் புகழப்படத்தக்கவருமாக இருக்கிறார். அவருடைய மகத்துவம் ஆராய்ந்து முடியாது, அவருடைய மகத்துவம் ஆராய்ந்து முடியாது, ஆராய முடியாது. அவருடைய மகத்துவத்தை ஐஸ்வர்யம், ஞானம், அறிவினுடைய ஆழங்கள் எவ்வளவாக இருக்கிறது. அளவிடப்பட முடியாத நியாயத்திற்கு கர்த்தருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? நமக்கு அவருக்கு முந்தி ஆலோசனைக்காராக இருந்தவன் தான் யார்? வேதம் சொல்லுகிறது. அவரே மகத்துவத்தை அணிந்த மூச்சக்கரத்தை அசையாதபடி தாங்கி பிடிக்கிற என் ஆண்டவர். அந்த மகத்துவத்தை நீ அணிந்திருக்கிறார். என் ஆண்டவராகிய இயேசு அந்த மகத்துவத்தை இந்த பூமியில வெளியேறமாக்கி தந்தாரே, வெளியேறமான கோலமாக்கினாரே. மகிமையின் சொரூபம், அவருடைய தன்மையின் ரூபமாக இருந்தாரே. நீ இயேசுவையே பின்பற்று.
கிறிஸ்துவின் சுவாபம் தான் உனக்கு தேவை. கிறிஸ்துவின் சுவாபம் தான் உனக்கு தேவை. அறிக்கை செய்வோமா? ரிகமாரா சாதினா ரகஸ்மாதினா பரியஸ்மாதினா மகத்துவம் உள்ளவரே ரிகஸ்மரா ரிகமாரா சாதினா காதனாமா விகமரா விகமரா சாதினி விகஸ்மரா ரகாதினி விகஸ்மரினி விகரா மகத்துவம் உள்ள தேவனே, மகத்துவத்தை அணிந்த தேவனே, கட்சியாக அணிந்திருக்கிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம். விகவஸ்மாதினாமா விகவா நானோ பரலோகத்தில் நாளும் பாடல் பாடிடுவே. நானோ பரலோகத்தில் மகத்துவத்தை எல்லாம் பாடிடுவே. என்னில் வாழும் இயேசுவோடு என்று வாழுவே. என்னில் வாழும் இயேசுவோடு மகத்துவம் பாடுவே. சொல்லுவோமா? என்னில் வாழும் இயேசுவோடு மகத்துவம் பாடுவே. என்னில் வாழும் இயேசுவோடு மகத்துவம் புகழுவே. சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே. ஜெபிப்போமா? துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. மகத்துவம் உள்ள தேவன், இந்த நாளிலும் கூட உடைய சேவையில் நீர் மகத்துவம் உள்ளவர். மகத்துவத்தை கட்சியாய் அணிந்து கொண்டிருக்கிறவர், பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவர். உம்முடைய மகத்துவத்தினால் சத்துருக்களை நீர் நொறுக்கினவர். அந்த மகத்துவம் உள்ள வல்லமையை இந்த சரீரமாகிய மண் பாண்டத்திலே நாங்கள் பெற்றுக்கொள்ள இதோ உடைய தாசனாகிய மோசேயினிடத்தில், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் இருந்து அந்த மகத்துவத்தின் முக்கிய குணமான மன்னிப்பின் சுபாவத்தை இந்த நாளிலே நீர் எங்களுக்கு விளக்கினீரே. ஆமென். நீர் அந்த மகத்துவத்தை எங்களுக்கு தரும்போது அந்த மகத்துவத்திற்குள்ளே தேவனுடைய ஐஸ்வர்யம், ஞானம், அறிவு, தீர்க்க ஆயுசு, நல்ல முதிர் வயது எல்லாம் அடங்கி இருக்கிறது. இதோ கிறிஸ்தவத்தின் முக்கிய பண்பே நாங்கள் மன்னிப்பதின் அடையாளம். கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல நீங்கள் ஒருவரை ஒருவரை மன்னித்து ஏற்றுக்கொள்ளுங்கள். என்னுடைய வார்த்தையின் மகத்துவம் இந்த நாளிலே விவரித்து காண்பிக்கப்பட்டது. இதோ உம்முடைய தாசனாகிய தாவீது உம்முடைய மகத்துவத்தை ஆராய்ந்து முடியாது என்று சொல்லி உம்முடைய மகத்துவங்களை எல்லாம் விவரித்து சொன்னது போல தேவனுடைய ஐஸ்வர்யம், ஞானம், அறிவு என்பவர்களின் ஆழமெல்லாம் அந்த மகத்துவத்திற்குள் அடங்கி இருக்கிறபடியால் மன்னிக்கிற சுபாவத்தை உடையவர்களுக்கு நீர் அந்த ஐஸ்வர்யத்தையும் ஞானத்தையும் அறிவையும் வல்லமையும் நிறைவாய் கொடுக்கிறீர். இந்த வசனத்தை கேட்ட ஒவ்வொருவரும் தங்கள் சொந்த குடும்பங்களை, சொந்த மனைவி, கணவனை, பிள்ளைகளை, ஒருவரை ஒருவரை, சொந்த நண்பனை, சொந்த விசுவாசிகளை, சொந்த தேவனுக்குள்ளே தேவனுடைய ரத்தத்திலே கழுவப்பட்டவர்கள், தேவனுடைய ஊழியத்தை செய்து வருகிறவர்கள், ஒருவரை ஒருவர் மன்னிக்க முடியாது இருக்கிற இந்த பாவத்தை இந்த நாளிலே கர்த்தர் நீர் விவரித்தீர் ஐயா. அந்த மகத்துவம் உள்ள உம்முடைய வல்லமையை நாங்களும் விவரிக்கத்தக்கதாக, நாங்களும் இந்த மண்பாண்டத்திலே பெற்ற அந்த ஐஸ்வர்யத்தை நாங்கள் அனுபவிக்கத்தக்கதாக. இதோ இந்த மண்பாண்டம் புல்லை போலது, புள்ளி பூவை போலது,
எங்களுடைய ஜீவியத்தை முடித்துக் கொள்வதற்கு Yes, முன்பாக Lord. உம்முடைய அந்த மன்னிக்கும் சுவாபத்தை எங்கள் ஜீவியத்தில் நாங்கள் பெற்று ஆமென். உம்முடைய மகத்துவத்தையும் நாங்கள் அனுபவிக்க அந்த ஆமென். ரகசியமான பொக்கிஷத்தை நோக்கி நாங்கள் Yes, Lord. உம்மோடு இன்பம் காணத்தக்கதாக உம்மோடு அந்த மகத்துவத்திலே நாங்கள் உறவாட Yes, Jesus. நாளிலுடைய வார்த்தைக்காக நாங்கள் தலைவணங்கி நன்றி செலுத்துகிறோம். Yes, Lord. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். ஆமென். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார்.